விஷ்ணு சகஸ்ரநாமமும் அதன் மகிமையும். விஷ்ணு சகஸ்ரநாமம் மகாபாரதத்தில் அனுசாசன பருவத்தில் பீஷ்மர் அன்பு படுக்கையை படித்திருக்க, அப்போது தர்மபுத்திரன் அவரிடம் போய் சில கேள்விகளை கேட்கிறான். அதற்கு அவர் அளித்த விளக்கமே விஷ்ணு சகஸ்ரநாமம். பீஷ்மரே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மகிமையை கூறியுள்ளார். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவதற்கு முன் தியான ஸ்லோகங்கள் 6 உள்ளது. அது மகாபாரதத்தில் இல்லை. ஆனால் வழக்கத்தில் உள்ள இந்த 6 ஸ்லோகத்தை நாம் பார்க்கலாம். முதல் தியான ஸ்லோகம். சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகேத் சர்வ விக்னோபசாந்தியே. வெள்ளை நிற உடை அணிந்தவரும் எங்கும் வியாபித்து சந்தனை போல் ஒளி படைத்தவரும் 4 திருக்கரங்களுடன் கூடியவரும் முகத்தில் புன்னகையோடு இருக்கும் பகவானை நாம் தியானிக்க வேண்டும். எதற்காக என்றால், அனைத்து தடைகள் இன்றி இந்த யாகத்தை நாம் நடத்த வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது ஸ்லோகம். யஸ்யத்விரதவக்த்ராத்யா பாரிஷத்யா பரச்சதம் விக்னம் நிக்னந்தி சததம் விசக்ஷேனம் தமாஷ்டயே. பெருமானுடைய படத்தளபதியாக விஸ்வக்சேனன் என்பவர் இருக்கிறார். அவருக்கு தமிழில் சேனை முதலியார் என்று பெயர். அவரின் படையில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் உள்ளனர். அதில் முதல் வீரர் விரத வக்த்ராத்யா என்று பெயர். யானை முகம் கொண்டவர். இவருக்கு கஜானனன் என்று பெயர். நின்ற திருக்கோலத்தில் இருப்பு மெல்லிதாக இருக்கும், தொப்பை இருக்காது. இவரை பற்றிய குறிப்புகள் பாஞ்சராத்திர ஆகமத்தில் காணலாம். இவருக்கும் விநாயகருக்கும் வித்தியாசம் உண்டு. இவரை வணங்க வேண்டும் என்று கூறுகிறது. மூன்றாவது ஸ்லோகத்தில் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோனிதும். வேதவியாசர் நமக்கு சகசநாமத்தை அள்ளிவர். அவர் வேதங்களை தொகுத்து நான்கு பாகங்களாக பிரித்து ருக்கு, யஜுர், சாமம், அதர்மம் என்று பிரித்து கொடுத்தவர். 18 புராணங்களையும் எழுதியவர் அவர். வசிஷ்டர், அதாவது ராவணனின் குலகுருவான வசிஷ்டரின் கொள்ளுப்பேரனும் சக்தி என்பவரின் பேரனும் பராசர முனிவர், அதாவது விஷ்ணு புராணத்தை தொகுத்து அளித்தவர். அவரின் மகனுமான வியாசர் சுகர், பாகவதத்தை அருளிய சுகரின் தந்தையுமான இவரை நாம் வணங்க வேண்டும் என்கிறது. நான்காவதாக ஸ்லோகம். நாராயணனே வேதவியாசர். வேதவியாசரே நாராயணன். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதியே வாசிஷ்டாய நமோ நமக. முன்னே கூறியபடி வியாசரே விஷ்ணு ரூபமான நாராயணனே வியாசர். இந்த வியாசர் தான் நமக்கு பிரம்மசூத்திரத்தை அளித்தவர், மகாபாரதத்தையும் அளித்தவர், 18 புராணங்களையும் அளித்தவர். அவரை அவர்தான் நமக்கு 1008 விஷ்ணு நாராயணன் நாமங்களையும் தொகுத்து அளித்தவர். நமக்கு அவரை வணங்க வேண்டும். ஐந்தாவது ஸ்லோகமாக அபிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதே குரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. அந்த நாராயணனே வணங்க வேண்டும் என்கிறது. அதாவது உலகில் மாறுபாடுகள் எதுவும் இல்லாத, பாவங்களே தீண்டப்படாத, சுத்தமாக நித்தியமாக எப்பொழுதும் இருப்பவரும் வெற்றி அளிக்கக்கூடியமான நாராயணனை வணங்க வேண்டும். அது அபிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே என்று கூறப்படுகிற விஷ்ணுவை வணங்க வேண்டும் என்கிறது. ஆறாவது ஸ்லோகம். யஸ்மரண மாத்திரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்சியதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபு விஷ்ணவே. இந்த விஷ்ணுவின் திருநாமத்தை ஒரு முறை ஸ்மரித்தாலே பிறவிக்கட்டுகள், பிறவியான ஜென்மம் மரணம் என்ற பிறவிக்கட்டுகள், பாவ வினைகள், முக்தி அடைவதற்கான தடைகள் நீங்கும். அப்படிப்பட்ட நாராயணனுக்கு நமஸ்காரம். எப்படி என்றால், ஒரு முறையை ஸ்மரித்தாலே போதும். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்ன வியாசர் ஆகட்டும், மற்றும் அவரால் புகழப்பட்ட நாராயணனாகவும் அவரையும் நாம் சொல்லாமல் இந்த விஷயத்தை சென்றால் இந்த விஷயம் நமக்கு புரிபடாது. ஒரு யாகம் தடையில்லாமல் நடக்க படைத்தவர்களே வணங்க வேண்டும்.
வேதங்கள் காட்டக்கூடிய வழியில் அருளிய ஆச்சாரியர்கள், அதனால் போற்றப்படும் தெய்வங்கள் ஆகியவற்றை தியானிக்க வேண்டும் என்கிறது இந்த ஸ்லோகங்கள். ஆதலால் தியான ஸ்லோகத்தை சொல்லி பின் பீஷ்மனால் சொல்லப்பட்ட விஷ்ணு சகசநாமத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. ஸ்ரீ ஹரயே நமக. ஸ்ரீ ஹரயே நமக.